அந்த கூவத்தூர் விவகாரத்தை முதல்ல வெளியில பேசுனதே கருணாஸ் தான் பேசுனேன். அங்க என்ன நடந்ததுன்றது நான் சொல்லுவேன் பேசுவேன் அப்படின்னு சொன்னா இப்ப கடைசியில் ஒன்னா சொல்றான், நீ தான் கூட்டி கொடுத்தானே சொல்றான். அங்க உங்களுக்கு வேலையே இல்லை, அங்க எதுக்கு போனீங்க? நீங்க ஒரு தனி கட்சி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க பாட்டு உங்களுடைய இடத்துல இருந்து அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்கணும். கருணாஸை நான் டைரக்டா கேட்கிறேன். அங்கே விளக்கு வச்சு சத்தியம் பண்ணாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சத்தியம் பண்ணாங்க, நானும் தனியரசும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுக இல்லைன்றதுனால நாங்கள் சத்தியம் பண்ணோம். அப்போ நீ எதுக்கு அங்கே போனேன்? 122 எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் கடப்பாரம் முழுங்கின மாதிரி இருக்கான். யாராவது உள்ள வந்து இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை, இல்லை எந்த நடிகையும் வரவே இல்லை, யாராவது பேசுறாங்களா? யாராவது இங்க விளக்குல சத்தியம் பண்ணல நீ சொல்ற, நீ விளக்கு முடிச்சேன்னு ஒருத்தன் சொல்றான். ரிப்ளா காட்சி நடிச்சதுனாலேயே விஜயோட குடும்பமே பிரிஞ்சிருச்சு, அதை தாண்டி கூட பேசுனாங்க. நம்ம அதை பேசுவாங்க. இவரோட சேர்த்து என்ன பேசுங்க, நாங்கள் அதை கண்டுக்க மாட்டேன். இவரோட சேர்த்து பேசுங்க, நான் அதை பிரச்சனை பண்ணணும். ஆயிடுது இல்லை, யாரை மையப்படுத்தி பேசணும் தப்பு தானே. போலீஸ் மேலே நீங்கள் ஒரு குறை சொன்னீங்கன்னா போலீஸ் துறை விடாது, வழக்கறிஞர் மேலே ஒரு குறை சொன்னால் வந்து வழக்கறிஞர் துறை விடாது, பத்திரிகையாளர்னா அந்த துறையில் இருக்க யாரும் கேவலப்படுத்தி பேச முடியாது. ஒரு துறைக்கும் ஒரு இருக்கு. அப்போ நடிகர்கள் மட்டும் நீங்களே ஏன்டா கேவலமா பேசுறீங்க? அவர் சொல்றாரு, யாரு விஷால், அவர் வந்து நரக வேதனை அனுபவிப்பாரு. ஏடா நீ தான் ஜோசிகாரனா? நீ நீ நடு ரோட்ல வந்து மொத்த சங்கத்தில் இருக்க மொத்த பேரும் திரட்டி வந்து ரோட்ல உட்காந்துருந்தீங்கன்னா தூக்கி அவனை உள்ள வச்சிருக்கலாமா இல்லை? ஏவி ராஜுவா நீங்க சொல்லுங்க. உனக்கு வந்து பார்த்தா ஒரு கட்சி இருக்கு, நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்புல இருக்கீங்க, உங்க மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னா திரிஷாவுக்கு முன்னாடி நீ தான் இருக்கணும். இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கோ இல்லை இவங்களுக்குலாம் யாருக்கும் வந்து எந்த நடிகையோட விலாசமே தெரியாதா? நான் கேட்குறேன், இப்போ கருணாஸை ஏற்பாடு பண்ணலாம், இவங்களுக்கு யாருக்கும் நடிகை தெரியாதா? இப்போ என்ன மாதிரி பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கு? டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்கே என்ன வாதம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. திரிஷாவை நோண்டிட்டு இருக்காங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் நேர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்காக கூட்டப்பட்டது அப்படின்னா, அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான வெங்கடாச்சலம் தொடர்பான பல ஊழல் புகார்களை ஊடகங்கள் வாயிலாக வெளி சொல்வதற்காக அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. 2017 அதிமுகவில் ஒரு பிரிவு ஏற்பட்ட போது சசிகலா அவர்கள் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை கூவத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல கொண்டு போய் தங்க வச்சாரு. அந்த நாட்கள் மிகவும் பரபரப்பாக தான் இருந்தது ஊடகங்கள் வழியா. அந்த விஷயம் குறித்தும் பேசும்போது சொன்ன விஷயம்தான் இப்போ ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாகி இருக்கு, கான்ட்ரவர்ஷியலாக இருக்கு. அங்கே வந்து நடிகைகள் தொடர்பாக த்ரிஷா குறித்தெல்லாம் அவர் பேசினது, வெங்கடாச்சலம் வந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாரு அப்படின்னு வச்சது எல்லாமே வந்து இப்போ பல்வேறு விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இங்கே இப்போ பேசுபொருளாகி இருக்கிறது என்ன அப்படின்னா, நடிகை த்ரிஷா அவர்கள் அவர் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க, காவல்துறையும் நாடி இருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த நோட்டீஸில் அப்படின்னா, 24 மணி நேரத்தில் அனைத்து ஊடகங்களையும் கூட்டி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கலைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்காங்க. அவருக்கு ஆதரவாக இயக்குனர் சேரன் உட்பட்ட பல நடிகர்கள், அதையும் தாண்டி போனால் மன்சூர் அலிகான் அவர் கூட வருத்தப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு எதிர்மறையான விமர்சனங்களும் வைக்கப்பட தான் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியில் அங்கே வந்து பேசப்படுவது முற்றில வந்து நிற்பது பெண்கள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. தொடர்ந்து விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்வரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். முன்னாடியே நான் கொஞ்சம் பிரீஃபாக சொல்லிட்டேன். உங்களோட முதல் பார்வை என்ன? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எங்கே போனாலும் என்ன வந்தாலும் பெண்ணை, ஒரு நடிகையை, அதுவும் நடிகையாக இருந்தால் ரொம்ப ஈஸி ஆகிடுது, அவங்கள குறித்து போகிற போக்கில் என்ன வேணால் பேசிட்டு போயிடலான்ற. இல்லை, இது முதல்ல கண்டிக்க தகுந்தது. ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது கேட்டால் இதில் வந்து நடிகை மட்டுமே, த்ரிஷான்ற நடிகையை மட்டுமே கொச்சைப்படுத்தணுன்ற அந்த நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகை ஒரு பிரபலமான நடிகை முன் வச்சு யாரை டேமேஜ் பண்ணுன்ற நோக்கம் இந்த ஏவி ராஜு விஷயத்தில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து டேமேஜ் பண்ணோம். ஆமாம், இல்லை வெங்கடாச்சலம் இருந்தாலும் கூட வெங்கடாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மையப்படுத்தும் போது அந்த முழுமையாக அது படிக்கும்போது எடப்பாடியை வந்து நோக்கி பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் வந்து அந்த 122 எம்எல்ஏக்களையும் வந்து கூட்டின மாதிரியும், அவங்களுக்கு வந்து தேவையான எல்லா விதமான வந்து ஏற்பாடுகளையும் செய்த மாதிரியும் அப்படி சொல்லப்படும் போது அங்கே முதலமைச்சரும் அவர் தான் தேர்வு செய்யப்படுறார். அந்த காலகட்டத்தில் நல்லா தெளிவாக எல்லாருக்குமே தெரியும், மூடி மறைக்க முடியாது.
முழுக்க முழுக்க அதிமுக ஜெயலலிதா காலத்துக்கு காலமான பிறகு அதிமுக முழுமையாக ஜெயலலிதா சசிகலா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த கூவத்தூர் அந்த சம்பவமே வந்து அந்த ஏற்பாடே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சசிகலாவும் சசிகலா குடும்பத்தாரும் சேர்ந்து தான் ஏற்பாடு பண்ணாங்க. அது அவங்களே மறுக்க மாட்டாங்க, இந்த நிமிடம் வரைக்கும் மறுக்கலை. அந்த சம்பவத்துக்கு ஏற்பாடு பண்ணது அவங்க தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அங்கே தேர்வு செய்யப்படுவாரான்றது அப்போ ஒரு கேள்விக்குறி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கூவத்தூர் அந்த ஹோட்டல் அந்த ரிசார்ட்டில் வந்து தங்க வைக்கப்பட்ட போது யார் முதலமைச்சர்ன்றதே தெரியாது யாருக்குமே. அப்போ அந்த கூட்டத்தை கூட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அங்கே கூட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா குடும்பம் தான். சசிகலா குடும்பத்தை சார்ந்தவங்க பண்ணாங்க. இன்றைக்கி இருக்க டிடிவி எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணது தான். எதுக்காகன்னா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஏன்னா தர்ம யுத்தம் அது இது நடத்தும் போது ஏதாவது வந்து ஒரு எம்எல்ஏக்கள் விலை போயிடுவாங்களா, இல்லை வந்து மாற்று கட்சிக்கு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும்போது அந்த 122 பேரும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல வந்து இது கடந்த காலத்தில் ஜேஜா பிரிஞ்ச போதும் இந்த மாதிரி நடந்தது. அப்போ 166 பேர் நினைக்கிறேன் வந்து ஆதரவாக இருந்தாங்க. இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கு இது நடக்கிறது தான். ஆனால் இதில் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் இது நடந்துதா நடக்கலையான்றது யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா, சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே தான் தெரியும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது ஒன்று பார்க்கணும் ஸ்ரீவித்யா. இதுக்கு முன்னாடி இந்த கூவத்தூர் சம்பவம் நடந்தது. மண்ணை தின்னீங்க, மரவா தின்னீங்களே, என்னவோ பண்ணீங்க. அது ஒரு வகையாக அந்த ஆட்சி வந்து 4 வருடம் வந்து நிறைவு செஞ்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி, பண்ணிட்டார். அந்த ரிசல்ட்டில் என்ன நடந்ததுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தரப்பில் சொன்னால் கூட அந்த கூவத்தூர் விவகாரத்தை முதல்ல வெளியில் பேசுனதே கருணாஸ் தான் பேசினார். கருணாஸோட நீங்கள் பழைய பேட்டிலாம் எடுத்து பாருங்கள். நண்பர் பாண்டே அவர்கள்கிட்ட கூட அவர் வந்து பேட்டி கொடுத்த போது கூட பாண்டே அவர்கள் துருவி கூட கேட்டார் ஒரு கட்டத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா கூவத்தூர் அந்த ரிசார்ட்டில் வந்து சில விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னா அவ்வளோதான்ற மாதிரி வந்து கருணாஸ் வந்து ஒரு ஊடகமாக பேசினார். அப்போ கூட அவர் வந்து கிராஸ் பண்ணி நிறைய கேள்விகள்லாம் கேட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் அது. அப்படி இருக்கும்போது அது வந்து அந்த விஷயத்த முதல்ல பேசுனதே வந்து அது எங்கேயோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்த மாதிரி பேசுனதே வந்து கருணாஸ் தான். முதல்ல ஆரம்பித்தது அவர் தான். இப்போ கருணாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில வார்த்தைகள் பேசுகிறாங்களே, இந்த ஏற்பாடு நடிகைகள் ஏற்பாடெல்லாம் அவர் தான் செஞ்சாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்தபோது கூட பார்த்தீங்கன்னா கொதிச்செழுந்து வந்து முதல்ல அவர் தான் அறிக்கை விட்டுருக்கணும். த்ரீஷா அவர்களை வந்து இணைச்சி பேசுறதுன்றது ஒரு பக்கம் வைப்போம், பேசுவோம். ஆனால் முதல்ல இந்த மாதிரி நடிகைகளை வந்து ஏற்பாடு பண்ணதே இவர் தான் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை வந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருணாஸ் வந்து சொல்கிறாரு, அங்கே வந்து என்னை வந்து துரோகம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி, அங்கே என்ன நடந்ததெல்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்றாரு. அங்கே என்ன நடந்ததுன்னு இவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா விளக்கில் வந்து சத்தியம் பண்ணாங்க. இப்போவும் கூட சொல்கிறார். அதை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்னென்னா அங்கே கூவத்தூர் ரிசார்ட்டில் என்ன நடந்துருமா, விளக்கு வச்சு சத்தியம் பண்ணாங்க. இங்கே பிரச்சனையே விளக்கு வச்சு சத்தியம் பண்ணாங்கல்ல, விளக்கு யார் பிடிச்சாங்கிறது தான் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது என்னுடைய பாருங்க, இதை ஆரம்பித்தது வந்து கருணாஸ் தான் பேசுகிறார். இதை பேசியிருக்க வேண்டியதில்லை, நடந்தது முடிஞ்சிடுச்சு. 4 வருடம் வந்து நிறைவு செஞ்சுட்டார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கருணாஸ்க்கு என்ன பிரச்சனை? அவர் ஏதோ துரோகம் பண்ண அரசியல் ரீதியாக நீங்கள் அரசியல் ரீதியாக அணுகுங்க, அதானே கரெக்டு. அன்றைக்கி நடந்தது 4 சவத்துக்குள்ளே நடந்த விஷயத்தில் நீங்கள் போட்டு அசிங்கப்படுத்துறது, நீங்கள் அரசியல் அசிங்கப்படுத்துறீங்களா, எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்துறீங்களா, உங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? நான் கேட்குறேன், முதல் கருணாஸ் கேட்குறேன், அப்புறம் ஏவி ராஜு. ஒரு சம்பவம் நடந்துச்சுமா, ஏற்கனவே வந்து இது மாதிரி கடந்த காலத்தில் நடந்துருக்கு. ஒரு தடையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வந்து மேலிட பார்வையாளர்கள் வரும்போது சில நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஊடகங்கள்லேயும் ஒரு கிசுகிசுக்கப்படும் நடந்து இருக்கு. அது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி. இன்னும் நீங்கள்லாம் உங்களுக்கு பழைய வரலாறுலாம் தெரியாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் ஆட்சி கழிவு போகும்போது பார்த்தீங்கன்னா மேலிட பார்வையாளர்னு சொல்லி அமைச்சர்களும் அந்த குழுக்கள் வருவாங்க. அப்போ வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இருக்கிற சமூக வலைதளம் அப்போ கிடையாது. அப்போ சங்கேதமாக சொல்லுவாங்க, புன்னகை தவழ்ந்த நடிகை அப்படி இப்படி வந்து ஒரு பேரை சொல்லி அதாவது தெரிஞ்சும் மறைஞ்சும் மறையாமல் ஒரு சில விஷயங்கள் விவாதிக்க போகணும். அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இதையே போட்டு மென்னுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ அங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உள்ள இருந்தவன் சொல்கிறான், நடந்ததுன்னு சொல்கிறான். மற்றவங்க யாரும் வந்து இந்த மாதிரி இந்த 122 எம்எல்ஏக்கு இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் கடப்பாரம் முழுங்கின மாதிரி இருக்கான். யாராவது உள்ளே வந்து இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை, ஒரே ஒரு சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு கூட நாங்கள் தொடவே இல்லை, இல்லை எந்த நடிகையும் வரவே இல்லை, யாராவது பேசுகிறாங்களா? யாராவது நீங்கள் சொல்லுங்க. அந்த கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு அப்புறம் சில வீடியோக்கள்லாம் கூட வெளியில் வந்து நான் என்ன கேட்குறேம்மா, அந்த வீடியோ கூட இருக்கட்டும், அந்த வீடியோ அங்கே தான் எடுத்தது எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாதத்துக்கு தான் நான் வைக்கிறேன்.
ஒரு வாதத்தை தான் வைக்கிறேன். அங்கே தான் எடுத்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? வீடியோ கால் கூட இருக்கட்டும், டான்ஸ் ஆடின வீடியோ கூட இருக்குது. அது யாரோ ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு அந்த ஒரு குத்துப்பாட்டுக்கு, அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். நான் என்ன சொல்றேன்னா, சில அசிங்கங்கள் வந்து விவாதிக்கப்படாமல் இருக்கிறது நம்மளுடைய அரசியலுக்கு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அசிங்கமாகவே இருந்துட்டு போயிட்டோம், அதை எதுக்கு விவாதிக்கணும்? இப்போ தேவை நமக்கு அரசியல். இப்போ என்ன மாதிரி பிரச்சனையாக நடந்துகிட்டு இருக்கு? டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நம்ம இங்கே என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. திரிஷாவை நோண்டிட்டு இருக்காரு இங்கே. டெல்லியில் எவ்வளோ பெரிய முக்கியமான அப்போது பார்த்தீங்களா, இப்போ முழுக்க வெகுஜன மக்களுடைய பிரச்சனைகள் வந்து மறக்கடிக்கப்படுதுன்ற நான். இதுக்கு கருணாஸ் தான் முதல் காரணம். கருணாஸ் வந்து முதல்ல இது இருக்குன்னா அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் அரசியல் ரீதியாக அணுகணும். அங்கே என்ன நடந்ததுன்றது நான் சொல்லுவேன், பேசுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ கடைசியில் ஒன்றா சொல்லிட்டான், நீ தான் கூட்டி கொடுத்தானே சொல்கிறான். அப்போ அதுக்காக முன் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக வந்து நீ பேசுன்னு கேட்டால் இந்நேரம் நீங்கள் வந்து பாஞ்சிருக்கணும்ல. யார் வந்து சொன்னீங்க, இந்த ஏவி ராஜுக்கிட்ட நீங்கள் யார் திரிஷா பாயக்கூடாது, முதல்ல யார் பாயணும்னு கேட்டிங்கன்னா கருணாஸ் தான் பாயணும். இப்போ நீங்கள் என்ன சரி கருணாஸ் வந்து கேட்டிங்கன்னா இப்போ இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்குது. இது போன வாரம் என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல் இருக்குன்னு சார், மன உளைச்சல் கூட இருக்கட்டும்மா, இதெல்லாம் ஒரு முக்கியமான. நான் என்ன சொன்னேன், உங்கள் மேலே வந்து ஒரு அசிங்கம் அவதூறு வீசப்படுதுன்னா நீங்கள் பேசணும்ல. நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா சரின்ற மாதிரி ஆயிடும். நேத்து பேசிருக்காரே சார், அதுதான் நான் என்ன சொன்னா, நீங்க பொய்யா பேசல, இந்நேரம் நீங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. நீங்க இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, உங்களை மாதிரி உங்க மேல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு குற்றச்சாட்டு எடுக்கணும்ல. இந்நேரம் நீங்க வந்து பாஞ்சிருக்கணும்ல. அதுதான் நான் சொல்றேன், சட்ட ரீதியா நீங்க பாஞ்சிருங்க. நீங்க புலி வேற வச்சிருக்கீங்க பேரை, இந்திய ஏதோ ஒரு தமிழ் புலிகளை ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க புலி மாதிரி பாயணும்ல. அசிங்கம் தானே இது. இப்ப நீங்க பாருங்க, நீங்க அசிங்கப்படுறீங்க, நீங்க எந்த துறையை சார்ந்திருக்கீங்களோ அந்த துறை அசிங்கப்படுது, உங்களுடைய அரசியல் கட்சி அசிங்கப்படுது, நீங்க முக்குளத்தோர் சமூகம்ன்றீங்க, அந்த முக்குளத்தோர் சமூகம் அசிங்கப்படுது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரோல் என்னவோ நீங்க செய்யணும்ல. அவர் துரோகம் பண்ணிட்டார், இவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு 4 சவத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஓட்டு உடைப்பேன், அதை பண்ணுவேன், இது என்ன கேட்டால் நான் ஒரே வார்த்தை சொல்றேன், அங்க உங்களுக்கு வேலையே இல்லை. அங்க எதுக்கு போனீங்க நீங்க? 122 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான எல்லா வந்து அவங்களுக்கு தாக்கு பிடிச்சி அவங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்க வேண்டியது அந்த கட்சியோட வேலை. நீங்கள் தனி கட்சி, அம்மா போட்ட பிச்சையாக கூட இருக்கட்டும், சரிங்களா? நீங்கள் ஒரு தனி கட்சி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் பாட்டு உங்களுடைய இடத்துல வந்து அவங்கள உங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்கணும். அதிமுக ஆதரவாளர் இருக்கட்டும்மா, இருக்கிற அந்த கட்சி ஆதரவு இருக்கட்டும். ஆதரவு கொடுத்து நீங்கள் போய் தானே இப்போ வந்து நிற்குது. எங்கே வந்து நிற்குது? நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்கன்னு வந்து நிற்குது இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருணாஸ் எங்களுக்கு வந்து ஆதரவு, எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறையுது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம், நீங்கள் ஆதரவு, அது எவ்வளோ கௌரவமாக இருக்கும். அதை விட்டு நீங்கள் அங்கே ரிசல்ட்டில் உங்களுக்கு வேலையே இல்லை. நீங்களே சொல்கிறீங்க அங்கே விளக்கு வச்சு சத்தியம் பண்ணாங்க, அந்த சத்தியம் நானும் தனி அரசும் வந்து சத்தியம் பண்ணலை. இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்களுக்கு என்ன தெரியும் சத்தியம் பண்ணியா இல்லை? விளக்கு வச்சு சத்தியம் பண்ண நாங்கள் பண்ணலைன்ற அது மட்டும் எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை மட்டும் நீ சொன்னால் நம்பணும். ஆனால் நாங்கள் சொன்னவன் நடிகைகளை நான் ஏற்பாடு பண்ணலைன்னு சொன்னால் அதையும் நாங்கள் நம்பணும். அப்போ எங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? நான் பொதுவாக தான் கேட்குறேன், கருணாஸே நான் டைரெக்டாக கேட்குறேன். அங்கே விளக்கு வச்சு சத்தியம் பண்ணாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சத்தியம் பண்ணாங்க, நானும் தனியரசும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுக இல்லைன்றதுனால நாங்கள் சத்தியம் பண்ணல. அப்போ நீ எதுக்கு அங்கே போனேன்? பதில் சொல்லு, எதுக்கு போனோம்? அப்போ நீங்கள் சொல்கிறது நாங்கள் நம்பணும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை கேட்டார், அந்த நடிகை இவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அது மட்டும் இல்லை பல நடிகைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னால் அது நீ இல்லைன்னு சொன்னால் அதையும் நாங்கள் நம்பணும். என்னத்துக்கு இது? இப்போ புரியுதுங்களா? எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்றது அதுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னை யோக்கியம் மாதிரி பண்ணிக்கிட்டா இதுதான் சிக்கல். த்ரிஷாவை இதற்குள்ள இழுப்பதற்கு என்ன காரணம்? ஏவி ராஜுக்கும் இவருக்கும் உண்டான பகையில் த்ரிஷாவை ஒரு விஷயம் நல்லா இருக்கு. பொதுவாகவே ஒரு நடிகைகள் வந்து என்னன்னா, நான் எல்லா நடிகையும் சொல்ல, த்ரிஷா மட்டும் சொல்ல, குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 20 வருஷம் ஃபீல்டில் நிற்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வரைக்கும் கேட்டால் மார்க்கெட் சரியாமல் வந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா மட்டும்தான். அதுக்கு பிறகு எல்லாருமே ஒரு பெரிய கேப் வந்துருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிமுகமானதுன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு துணை நடிகை தான் அறிமுகமானாங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்துட்டாங்க. ஆனால் எல்லா நடிகையும் அவங்களுக்கு பிறகு வந்த பல ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் என்னால் சொல்ல முடியும்னு கேட்டால் யாருடைய வந்து ஒரு ஷேடோவில் ஒரு நிழலில் இருப்பாங்க, ஒரு ஆண் துணையில் இருப்பாங்க. அது ஒரு டைரக்டராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நடிகராக கூட இருக்கலாம், அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன சொன்னால் ஒரு லவராக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இது துணை.
த்ரிஷாவுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னா நிரந்தரமான ஒரு நபரோட அவங்க இல்லை. இப்போ நயன்தாராவை கூட உதாரணம் சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நடிகர்களோடு அவங்க தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன். அவரை கூட மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் மேரேஜ் நடந்தது இப்போ தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வருடங்கள் இருந்தாங்க. அப்போது குறிப்பிட்ட ஒரு நடிகரோட இவங்க வந்து நேரில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க முடியாது, விமர்சனங்கள் பண்ண முடியாது, பாலியல் ரீதியாக வந்து சீண்ட முடியாது, ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் த்ரிஷாவுக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து நிறைய அவங்களுக்கு கேப் விழுந்திருக்கு. அவங்களுடைய கெரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டால் அவங்க யாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருந்தாங்களா அந்த காலத்தில் இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு பரவலான செய்தி இல்லை. குறிப்பிட்ட ஒரு நடிகரோடவோ அல்லது இயக்குனரோடவோ அவங்க தொடர்பில் இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அப்போது இவங்கள மாதிரி ஆட்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலியல் ரீதியான இந்த கோரிக்கைகளுக்கு என்னென்னு கேட்டால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை எவனாக இருக்கட்டும், தொழிலதிபராக கூட அப்போ இவங்கன்னா ஈஸியாக இவங்க மேலே வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு பாலியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட முடியும், இல்லை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்த முடியுன்ற மாதிரி. ஏன்னா யாரும் கேட்கறதுக்கு யார் கேட்டுற போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குந்தவை கேரக்டர் நடிச்சாங்கல்ல பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் மேலே இருக்குதுன்றது உண்மை த்ரிஷாவை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நயன்தாரா ஈக்குவலாக வந்து நின்ட்டாங்க. ஒரு சரிவு மறுபடியும் எழுதுக்கிறாங்க, மறுபடியும் ஒரு சரிவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீடிங் வந்து நின்ட்டாங்க. இன்றைக்கி லியோ படத்தில் நடிச்சாங்க, விஜயோட படத்தில் சூப்பர் ஸ்டார் படத்தில், இன்னும் அஜித்தோட படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெரியரில் வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வந்து சொத்து மதிப்புன்றதே ஒரு 100 கோடின்னு சொல்கிறாங்க, சொல்லப்படுற தகவல். நான் சொல்லலை. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்படுற சொத்து வந்து 100 கோடினா காட்டப்படாத சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல 100 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே அவங்ககிட்ட சொத்து இருக்குன்ற அந்த பார்வை இருக்குது. அவங்க தனிமையில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உறுத்தலான்னு கேட்டால் அந்த பெண்ணை மையப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தியை வெளியேறுது. இதை யாரும் கேட்கறதுக்காக கிடையாது. இதே நயன்தாரா கேட்டாக்கா விக்னேஸ்வரன் வருவார். ஏன்னா ராதாரவி விமர்சனம் பண்ணும்போது ராதாரவி மன்னிப்பு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா நயன்தாரா கிட்ட மன்னிப்பு கேட்கல, விக்னேஸ்வரன் கிட்ட கேட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு இன்னாருக்கு இவங்க வந்து சொந்தம், இவங்களுக்கு உரிமையான பொருள் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உரிமை இல்லாத பொருள் மாதிரியும் யார் வேணால் என்ன வேணாலும் பண்ணலான்ற அந்த போக்கு வந்து இருக்குது. குறிப்பாக இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஒரு லாபி இருக்குது. நான் இன்னும் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு லாபின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொன்னால் ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஒரு நடிகைக்கு இன்னொரு நடிகை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இருக்கும் இல்லையா, அந்த லாபிலே இவங்க இல்லை. த்ரிஷா வந்து தனியாக இருக்கிறாங்க, எந்த லாபிலும் சேராத பெண். அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து ஏடிஎம்கேல வந்து அவங்க பயன்படுத்த பார்த்தாங்க. அதுவும் சில காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு கேட்டால் அரசியலையும் அவங்க ஆர்வம் இல்லாமல் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டால் சக நடிகைகளுக்கும் ஒரு பொறாமையில் தான் இருக்குது. த்ரிஷா மேலே ஒரு பொறாமை இருக்குது. சக நடிகைனா இப்போ வந்துருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், இப்போ இருக்கிற கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான இந்த ரெட்டி அதெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பொறாமையில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி இன்னும் கூட இவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொறாமை இருக்குது. அவங்க ஜென்ரேஷனில் ஆரம்பித்த அந்த ஸ்னேகா இவங்கெல்லாம் மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பொறாமை இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க மேலே மையப்படுத்தி த்ரிஷாவை மையப்படுத்துறதுக்கு இதுதான் காரணம். போகிற போக்கில் யார் வேணால் என்ன வேணால் அடித்து பேசிடலாம். ஒரே ஒரு லிப்லாக் காட்சியில் குடும்பமே பிரிஞ்சுச்சுட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக விட்டாங்க. யார் விட்டது? த்ரிஷா. ஏன் விட்டாங்க? ஒரு லிப்லாக் காட்சி நடிச்சதுனாலேயே விஜயோட குடும்பமே பிரிஞ்சிடுச்சு. அதை தாண்டி கூட பேசுனாங்க, நம்ம அதை பேச வேண்டாம். ஆனால் அது எவ்வளோ தப்பு இல்லையா? அது யார் வேணால் பேசலாமா? தப்பு இல்லையா அது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இவங்க இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கிற த்ரிஷா வந்து அப்போது நடவடிக்கை எடுத்துருக்கணுன்ற நான் யார் சொன்னாலும் தப்பு தானே. அப்போ வந்து விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக ஒரு ஸ்கேல் வச்சுருக்கீங்களா இருக்குல்ல, இவரோட சேர்த்து என்ன பேசுங்க, நாங்கள் அதை கண்டுக்க மாட்டேன், இவரோட சேர்த்து பேசுங்கன்னா நான் அதை பிரச்சனை பண்ணணும் ஆகிடுது இல்லை. வெங்கடாசலத்துக்கு ஒரு நீதியும் விஜய்க்கு ஒரு நீதியும் மாதிரி ஆகிடுதுல்ல. யாரை மையப்படுத்தி பேசணும் தப்பு தானே. விஜயோட இணைச்சு பேசினா நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க. அது நடிப்பின் உலகம். நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுமா, உங்களை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறை யாரும் நடிப்பது வேற, இது வேறன்றது ஆயிடுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், நீங்க காட்சியில நடிக்கிறீங்க இல்ல. நான் ஒரே ஒரு கேள்விதான். நடிப்பு த்ரிஷாவை விட்டுருவோம். நீங்க உங்களோட அரசியல்வாதிகள் இல்ல யாரா இருந்தாலும் ஏன் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நீங்க என்னமோ நான் என்னமோ அரசியல்வாதி என்ன கேட்குறீங்க? நீங்க என்ன நான் சொல்றது கேட்டா அரசியல்வாதிகளை பெரும்பாலும் நான் சொல்லணும்னா வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், அரசியல்வாதிகள் பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாருமே கடந்தாலும் சொன்னால் அரசியலே சாக்கடைன்னு போது அந்த சாக்கடையில் வந்து நெளிகிற புழுக்களாக தானே இருப்பானுங்க. அரசியல் சாக்கடை. அப்போ அரசியல்வாதிகள் யார்?
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடையில் நெளிகிற புழுக்களை தானே இருப்பானுங்க. பின்ன அவனுக்கிட்ட போய் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து இப்போ நான் கஸ்தூரி சொல்கிற அந்த இது கூட வந்துடுறேன். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே நுழையும் போது அவங்க அதுக்கான லாங்குவேஜ் பேசுறதுக்கும் அதுக்கான பக்குவப்படுறாங்க. அரசியல்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசக்கூடிய கஸ்தூரி கூட என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, திராவிடியன் சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திராவிடியான்னு பேசினவங்க தான். அவங்க என்ன மீன் பண்ணாங்க கஸ்தூரி நான் கேட்குறேன். அதனால் என்ன கேட்டால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வரும்போது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாக்கடையில் நெளிகிறக்கூடிய புழுக்களாகிடக்கூடாதுன்ற நடிகைகளும் சேர்த்தே நான் சொல்கிறேன். உங்களுக்கான தனித்துவத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. எல்லா சமூகத்திலையும் எல்லாருமே இருக்கிறாங்க. நடிகைகளில் மட்டும்தான் தவறானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சமூகத்தில் இருக்கிற எல்லா தட்டு மக்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு பெண்கள்லையும் தவறானவங்க யாரோ 2 பேர் இருக்க தான் செய்வாங்க. சினிமாலையும் கூட இருக்கலாம், அந்த 2 நாளாக கூட இருக்கலாம். மீதி 6 பேர் ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க. அதில் அரசியலில் வந்தவங்க எல்லாருமே இப்போ ஜெயலலிதாவை சொல்ல முடியுமா? நீங்கள் ஜெயலலிதாவோட கடந்த காலத்தை என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் அரசியல் வந்துட்ட பிறகு நெருப்பை விட ஒன்று அடிஷ்னலாக வேறு ஏதாவது போட்டுக்கோங்க. அப்போ கிட்ட நெருங்க முடியாது. அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் பொதுவாகவே நான் சொல்லணும்னு கேட்டால் இந்த மாதிரி விமர்சனம் வர்றதுக்கு காரணமே நடிகைகளும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் வருது? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்களே ரொம்ப பெருமையாக மன்சூர் அலிகான் கூட வந்து கண்ணன் மன்சூர் அலிகான் எவ்வளோ கவலைப்படுத்தினார். இதே திரிஷாவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சொன்னார்? கடைசியாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா மன்னித்து விடு திரிஷான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எனக்கு கேட்டால் மரணித்து விடுன்னு சொன்னவர் தானே, சொன்னாரா இல்லையா? அப்போ உங்க துறை சார்ந்தவங்களே மன்னிப்பு கேட்க வச்சாங்களா இல்லையா? நான் அவன் மன்னிப்பு தூக்கி குப்பையில போடுங்க, அப்புறம் நல்லா ஏதாவது சொல்லிட போறேன். அவன் மன்னிப்பு வேணா மூடிட்டு இருந்தாலும் போதும். நீங்க இப்ப புரியுதுங்களா? உங்கள் துறை சார்ந்தவங்களையே நீங்க கேவலப்படுத்தி பேசுறீங்க. ஒரு துறை சார்ந்தவங்க விட மாட்டாங்க. போலீஸ் மேல நீங்க ஒரு குறை சொன்னீங்கன்னா போலீஸ் துறை விடாது. வழக்கறிஞர் மேல ஒரு குறை சொன்னா வந்து வழக்கறிஞர் துறை விடாது. சொல்லவும் முடியாது. அந்த துறையில இருக்கும் வந்து சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்னா அந்த துறையில இருக்கும் யாரும் கேவலப்படுத்தி பேச முடியாது. ஒரு துறைக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நடிகர்கள் மட்டும் நீங்களே ஏன்டா கேவலமா பேசுறீங்க? முதல்ல இப்ப புரியுதுங்களா கருணாஸ்க்கு எந்த மாதிரி சிக்கல்னு? எதனால இந்த சிக்கல் வருது? உங்க துறையை சார்ந்த நீங்களே மேம்படுத்திக்கணுமா இல்லையா? இன்னைக்கு சேர்ல வந்து பேசுறாருல, சரிங்களா? அப்ப உங்க துறையில இருக்க நீங்களே உங்களை மேம்படுத்திக்கணும்ன்ற நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்க கேட்குற நியாயமான கேள்விமா? நானும் ஏற்றுக்கிறேன். எல்லா பெண்களும் அதுதான், அவங்களும் எல்லாருக்கும் இருக்கிற அதே வந்து ஆசாபாசம் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கும் அதே உணர்ச்சிகள் தான் இருக்கு. சமூகத்துல எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க. அப்ப குறிப்பிட்ட நடிகைகளை மட்டும் நீங்க வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் வந்த காலகட்டத்தில் முதல்ல பேசப்பட்டதை நடிகைகள் தான் பேசினானுங்க. எய்ட்ஸ் வந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கேட்டிங்கன்னா வந்து நடிகைகளை தான் மையப்படுத்தி பேசுனாங்க. இவங்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கி வச்சாங்க, ரூமுக்குள்ளேயே முடக்கிட்டார். ஒரு பிரபலமான ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 சவத்துக்குள்ளே முடக்கி வச்சுட்டாங்க ஒரு வதந்தி மூலமாக. அப்போ நடிகைகள்லாம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேரோட தொடர்பு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து எய்ட்ஸ் வருன்ற மாதிரி. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து கிளம்பு? எல்லா தரப்பு குற்றவாளிகளும் எல்லா குற்றங்களும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்குது. நடிகைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை மேம்படுத்திக்கலன்னு சொல்ல வரேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த விஷயத்தில் என்ன கேட்டால் இந்நேரம் நடிகர் சங்கம் ரோட்டுக்கு வந்துட்டுமானோ? நீங்கள் சொல்லுங்கள் வாங்க. இப்போ நடிகர் சங்கம் வந்து கண்டனம் இருங்க நான் இருங்க முதல்ல இந்த கண்டனம் இந்த காது குத்துறவெல்லாம் வேணாம். அதெல்லாம் திரிஷா குத்துட்டோம் அந்த காதுலாம். நடிகர் சங்கம் ஏங்க நடிகர் சங்கம் ரோட்டுக்கு வந்துருக்கணுங்க. இந்நேரம் ஒரு வழக்கறிஞர் துறையில் இருங்க, இந்நேரம் ஒரு வழக்கறிஞர் வந்து துறையில் இருக்க ஒரு பெண்ணை தவறா பேசினாங்கன்னா இந்நேரம் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. நடக்கிறதே வேற, துவம்சம் பண்ணியிருப்பாங்க. மருத்துவரை சொல்லியிருந்தாலும் இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. நடிகர்னா இந்நேரம் ரோட்டுக்கு வந்துருக்கணுமா இல்லை? நான் கேட்குறேன். கண்டனம் அறிக்கை விட்டா அவர் சொல்றாரு, யாரு விஷால் என்ன சொன்ன கேட்டீங்கன்னா வந்து அவர் வந்து நரக வேதனை அனுபவிப்பாரு. ஏன்டா நீ தான் ஜோசிக்காரனா நீ? நான் கேட்குறேன். நரக வேதனை அனுபவிப்பாரு ஒரு அறிக்கை விட்டு வந்து அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கான். காரணம் என்னன்னா குற்றம், அங்கேயும் குற்றம் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்ல, எங்கேயோ ஒரு பொண்ணு கூட போகும்போது நீ பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் வந்து பனியன் எடுத்து மூடின, ட்ரெஸ் எடுத்து முக்காடு போட்ட? இப்போ தெரியுதுங்களா ஒழுக்கம் வந்து உங்ககிட்ட தவறுதுன்ற நான். நீங்களும் ஒழுக்கமாக இருக்கணும்ல. நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிற நீ ஒரு பெண்ணோட போற, யாரோ போட்டோவே எடுக்கிறான், நீ பாட்டு போக வேண்டியதானே? ஒரு பெண்ணோட நடந்து போனா குற்றமா? நான் கேட்குறேன். ஆனால் என்ன சார் பனியன் எடுத்து மூணு இல்லை எதுக்கு மூணு? புரியுதா? இந்நேரம் நீ என்ன செஞ்சுக்கிட்டோம்? திரிஷாவை நீ நடு ரோட்டில் வந்து மொத்த சங்கத்தில் இருக்க மொத்த பேரும் திரட்டி வந்து ரோட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா தூக்கி அவனை உள்ள வச்சிருக்கலாமா இல்லை? ஏவி ராஜுவா நீங்கள் சொல்லுங்கம்மா. அப்போ இங்கே எங்கே கோளாறு இருக்கு? கோளாறு உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சமூகத்தை சார்ந்தவங்களை, நடிகர்கள் உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்க நீங்கள் மேம்படுத்திக்கிற மாதிரி நடந்துங்க.
புரியுதுங்களா? இது கருணாஸுக்கு நான் சொல்றது பொருந்தும். கருணாஸ்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கோ ஒரு பிழை இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன பிழை நீங்கள் கேட்கணும், இந்த இடத்துல நான் சொல்கிறேன். உனக்கு அங்கே வேலையே இல்லைன்ற நான். உனக்கு அங்கே நீ சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று மெஜாரிட்டி நிரூபிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிமுகவுக்கு நடக்கிற பிரச்சனை. நீ வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து கூட்டணியில் கூட நீ போட்டிடுனா நீ பாட்டு இருந்துருக்கணும். நான் அங்கே போனேன், நான் சத்தியம் பண்ணல. கருணாஸ் அவர்களும் அங்கே எதுக்கு போனாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நானும் திரும்ப நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குற்றச்சாட்டு இப்போ வருது, நீ போனதுனால தான் வருது. இப்போ நான் கேட்குறேன் கருணாஸ், இப்போ நான் கேட்குறேன் கருணாஸ் போனா நான் கேட்குறேன் போனாரு நான் கேட்க ஏன் தனியார் சொல்லல சொல்லுங்க. அந்த துறையை சேர்ந்தது. இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நீங்களும் பேசும்போது என்ன சொன்னோம், அங்கே என்ன நடந்ததோ இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக சொல்லுங்க. அங்கே சில நடந்த விஷயங்களை நான் சொன்னால் அப்படியே எடப்பாடி அப்படியே தலைவர் குப்பை கவிழ்ந்து விழுந்துருவாருன்னா நீங்கள் தானே பேசுனீங்க. அங்கே நடந்த விஷயங்கள்லாம் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்து ஓங்கி குரல் கொடுத்தீங்க. எதுக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் போனதே முதல்ல தப்பு. அங்கே போய் நீங்கள் கேட்டால் விளக்கில் நான் சத்தியம் பண்ணலன்னு சொன்னீங்க பாரு, அது அது யார் நம்ப முடியும் சொல்லுங்கள்? பிரச்சனையே அங்கே வேறு தானே. அங்கே நீங்கள் விளக்கில் சத்தியம் பண்ணல நீ சொல்கிற, நீ விளக்கு முடிச்சேன்னு ஒருத்தன் சொல்கிறான். பிரச்சனையாக தானம்மா அங்கே இருக்கு. எதுக்கு நீ போகணும்? நீ வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்குது, நீ ஒரு சமூகத்தை சார்ந்தவன், நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் திரிஷாவுக்கு முன்னாடி நீ தான்டா இருக்கணும். இந்நேரம் ரோட்டில் களத்தில் இறங்கியிருக்கோம் நம்ம உங்கள் கட்சி. நான் குற்றமற்றவன், என் மேலே அநீதியாக இந்த மாதிரி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க, நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். களத்தில் இறங்கிருக்கணுமா வேண்டாமா இந்நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குன்றேன். ஏதோ ஒரு தவறு உங்ககிட்ட இருக்கு. அது நீ அங்கே காலை வச்சதுல கூட தவறு, அந்த ரிசல்ட்ல நீ காலை வச்ச இல்லையா அதுவே கூட தவறா இருக்கலாம்ன்ற நான் கேட்குறேன். இப்போ கருணாஸை ஏற்பாடு பண்ணலாம், இவங்களுக்கு யாருக்கும் நடிகை தெரியாதா நான் கேட்குறேன். இப்படி சொல்லுங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கோ இல்லை இவங்களுக்குலாம் யாருக்கும் வந்து எந்த நடிகையோட விலாசமே தெரியாதா? கருணாஸ் தான் போய் ஏற்பாடு பண்ணோமா? கருணாஸ் இல்லைன்னாலும் தெரியாதா? எல்லாம் தெரியும். ஏற்கனவே யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கம் உள்ள நடிகைகள் வந்து விலாசமே தெரியாதா? இதெல்லாம் கடந்த காலத்திலே பண்ணவங்க தானே. திராவிட ஆட்சியில் மாறி மாறி நடந்த விஷயங்கள் தானே. ஆட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான பெண்களை வந்து பயன்படுத்தினதான். பெண்கள் தான் நான் சொல்கிறேன், நடிகைன்னு சொல்ல. பயன்படுத்தினவங்க தானே இவங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது கேட்டால் தேவையற்ற வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன விஷயத்த ஆரம்பித்து விவசாயிகள் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து தேர்தல் இருக்குது, சாதாரண வெகுஜன மக்கள் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு கேட்டால் உங்கள் சொந்த அரசியலுக்காக ஒரு சவத்துக்குள்ளே நடந்த ஒரு ரிசார்ட்டில் நடந்த விஷயத்தை பேசிக்கிட்டு ஒரு நடிகையை வந்து மையப்படுத்தி, நடிகையும் கேவலப்படுத்தி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியோட வந்து எம்எல்ஏ, என்ன ஒரு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக இருக்கிற ஒரு ஆளை வந்து தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி ஏவி ராஜு என்னை கேட்டால் தூக்கி உள்ளே உட்காரக்கணும். இது மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சா சரியாது. இப்போ இந்த சர்ச்சையை ஆரம்பித்தது காரணமே தனிப்பட்ட உங்களுடைய பண மோசடி விவகாரங்கள் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயமும் கிடையாது. அப்போ தனிப்பட்ட உங்களுடைய அரசு சார்ந்த அந்த தனிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மேலே வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணணுன்றதுக்காக, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப்ளேம் பண்ணுறதுக்காக, ஒரு நடிகை முன்னிலைப்படுத்தி பேசுறதுக்கு ஏவி ராஜத்துக்கு முதல்ல உள்ள வைக்கணும். 800 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு அப்படி இப்படின்னு. அதாவது இவரோட குற்றச்சாட்டுகள் ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வெளியில வந்திருக்குன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. எக்ஸ்எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் அவர்கள் ப்ராப்பர்ட்டி இல்லாதவர் இப்போ இவ்வளோ சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதையும் தாண்டி பால் பண்ணை வைத்திருக்கும் போதிலிருந்து எடப்பாடி அவர்கள் பண்ண ஊழல் முறைகேடுகள் சம்பாரிச்சது எல்லாத்தையுமே நான் வெளியிடுவேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் வந்து நம்பிக்கைக்குரியவரா, நம்பகத்து தன்மைக்குரியவரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதான். இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, நடிகை த்ரிஷா குறித்து பேசினதான் மிக பெரும் சர்ச்சையா இருக்கு. பெண்கள் அமைப்பினரும் இது குறித்து பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.